தெரியல அப்படின்னு சொல்லக்கூடாது அறிவியலில். அறிவியல் என்ன சொல்லக்கூடாது? தெரியல சொன்னால் அது அறிவியல் கிடையாது. தெரிஞ்சுக்க பார்க்கணும், விளக்க பார்க்கணும், விளங்கிக்க பார்க்கணும், புரிஞ்சுக்க பார்க்கணும். அறிவியல் என்ன கிடையாது? நான் அவசியம் இல்லாததெல்லாம் அறிவியல் என்ற பேரில் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை. பூமி சுற்றினான்னா நின்னா எனக்கு என்ன பிரச்சனை? நிற்கிட்டோம் இல்லை சுற்றுட்டோம், இத்தனை கிலோமீட்டரில் சுற்றுட்டோம், எனக்கு என்ன பிரச்சனை? என் கார் எவ்வளோ தூரம் வேகத்தில் போதும் அப்படித்தான் நான் ஊருக்கு போக முடியும். இதனால் எனக்கு எதனா லாபங்குதா? பூமி சுற்றுதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிறதுனால எதனா லாபங்குதா? நான் புரிஞ்சுக்கலாம் வேணாம், நான் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு பேர் ஆன்மீகம், புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அறிவியல். புரிஞ்சுக்கின்னு அனுபவிக்குவா, புரியாமல் அனுபவிக்குவா. ஆன்மீகம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், நானும் நீயும் நல்லா இருக்கணும், இது பேர் ஆன்மீகம். எனக்கு புரிஞ்சது உனக்கு புரியணும்னா அது பேர் அறிவியல். நான் நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்னு சொன்னால் அது பேர் என்ன? ஆன்மீகம். வேறெல்லாம் கிடையாது. இப்போ ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் வருமா வராதா? இந்த ஃபோன் என் கையில் ஏன் கிடச்சிது? அவன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இப்போ எனக்கு ஆன்மீகத்தினால கிடச்சிதா, அறிவியல்னால கிடச்சிதா? என்ன வியாபாரம்னா எப்போன்னு கேட்டேன்னா, சரியான வியாபாரம் எதுன்னா, நான் நல்லா இருக்கணும் நீ நினைச்சாதான் நல்ல வியாபாரம். வியாபாரம். மனுஷனுக்கு அழகு எதுன்னா, நான் நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும், இதுதான் மனுஷனுக்கு அழகு. ஆன்மீகத்துக்கு நான் தான் அழகு, நான் நல்லா இருக்கிறேன் நீயும் நல்லா இருக்கணும், இதுதான் ஆன்மீகம். மற்றதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. மதம் ஆன்மீகம் கிடையாது. மதம் என்ன கிடையாது? இப்போது அறிவியல் மயமாகும்போது ஆன்மீகம் அசிங்கப்பட்டு போயிடும், புனிதத்தன்மை எழுந்துடும். காஸ்ட்லியஸ்ட்டு துணி காவி. இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான துணின்னா அந்த காலத்தில் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பருத்தி வேஸ்ட்டு பின்னி அதை எடுத்துன்னு போய் சுண்ணாம்பு மஞ்சள்லையும் போட்டு ஊற வச்சு அந்த துணியை எடுத்து கட்டிப்பான். பூச்சி புழு அண்டாது, எறும்பு கிட்ட வராது. புரிஞ்சுச்சா? இப்போ காவி கட்டினா ஏழை கிடையாது. காவி கட்டினா யார் அவரு? ஏன்? இந்த சயின்ஸ்னா எவிடன்ஸ் இருக்கணும்ல, அதனால ஆன்மீகனாலும் எவிடன்ஸ் இருக்கணும்னு நினச்சிக்கிறான். ஆன்மீகத்துக்கு எவிடன்ஸே தேவையில்லை, தூக்கி விசில் அடிக்கின்றன. அறிவியலுக்கு என்ன வேணும்? ஆன்மீகத்துக்கு என்ன தேவையில்லை. எவிடன்ஸ் இருந்தால் அது பேர் ஆன்மீகம் இல்லை, அது அறிவியல். தன்னை அறிந்து இன்புறுவது ஆன்மீகம், புரிந்து கொள்வதும் புரிய வைப்பதும் அறிவியல். இரண்டும் மனிதனுக்கு இரண்டு கண்கள் போன்றது. ஆன்மீகம்னா உனக்கு யார் ஞாபகம் வரணும்? உன்னை ஞாபகம் வரணும், உன் வாழ்க்கை ஞாபகம் வரணும். நீ கொண்டாடுகிறாயா? நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா? உன்னை நீ பராமரிக்கிறாயா? நீ நிறைவடைந்தாயா? உன் தேவைகள் உனக்கு பூர்த்தி ஆகிறதா? நீ சரியாக சாப்பிட்டியா? நீ சரியாக தூங்குறியா? நீ பூமியில் மனுஷனாக உலாவுறியே, எல்லாத்தையும் சரியாக பார்த்தியா? இதான் ஆன்மீகம்.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.